வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் பேர்ட் பார்க்க போகிறோம். குட்டியோண்டு கோழி குஞ்சு மாதிரியும் இருக்குது, குட்டியோண்டு பறவை மாதிரியும் இருக்குது. ரொம்ப சின்னதாக அழகாக வந்திருக்கு. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 5 பீட் எல்லோ பீட் எடுத்திருக்கேன். ஸ்டெப் 2, ஒரு yellow, 3 orange, again 1 yellow. Step 3, 1 black, 2 yellow. Step 4, 3 yellow. Step 5, 3 yellow. Step 6, last step in the round la closing step. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு 2 பீடில் ஜாயின் பண்ணிக்கலாம், இதுலேயும் அண்டு ஒரு எல்லோ ஒரு பிளாக்கில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெப் 6. ஸ்டெப் 7, நெக்ஸ்ட் இருக்க ஆரஞ்சுக்குள்ளே ஃபஸ்ட் இதிலே போயிடுறோம். ஸ்டெப் 7 இது 3 yellow. ஸ்டெப் 8, இந்த நெக்ஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு பீட், சென்டரில் இருக்க ஆரஞ்சு பீடை ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் த ஆரஞ்சு பீட், சென்டர் 1. நெக்ஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இருக்க ஆரஞ்சு அண்டு பிளாக்கு, இந்த 2 பீட்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன் ரைட் சைடு ஒயரை. இந்த இதில் ரைட் சைடு ஒயரை வந்து ஸ்டெப் 8ல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஆரஞ்சு அண்டு பிளாக்கில் ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 yellow, சேர்த்து க்ராஸ் பண்ணிக்கலாம் ஒரு எல்லோவில். ஸ்டெப் 8 நல்லா டைட்டாக புஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு இங்கே நமக்கு இது ஆகிருக்கும். ஸோ டைட்டாக புல் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த கேப் வந்து சரியாயிடும், அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸ்டெப் 9ல் வந்துட்டு ரைட் சைடு ஒயரை நெக்ஸ்ட்டு 2 பீடில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு எல்லோ அண்ட் இன்னொரு எல்லோ போட்டு 2 yellow போட்டு நம்ம 1ல் க்ராஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 9. ஸ்டெப் 10, நெக்ஸ்ட்டு 2 பீடில் வந்து ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 பீட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். Step 10, Step 11, closing round இது லாஸ்ட் ஸ்டெப் இந்த ரவுண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 4 பீடில் டோட்டல் வந்து 4 பீடில் வந்து ஒயர் இருக்கும். 3 பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 2 3, 1 பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 11 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
ஹெட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுக்குள்ளார ஏதாவது பீடு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டஃபிங் ஏதாவது கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டெப் 12 4 எல்லோ பீட் எடுத்திருக்கேன். ஸ்டெப் 13 3 எல்லோ எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 5 பெட்டல் ஷேப் கொண்டு வரோம். ஸ்டெப் 14 3 எல்லோ, ஸ்டெப் 15 3 எல்லோ. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. இதோட இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்டெப் 16 இந்த லாஸ்ட் ஸ்டெப் இந்த ரவுண்டுக்கு. ஸோ ஃபினிஷிங் லைனை நெக்ஸ்ட்டு 3 பீட் 2 பீட்குள்ளே ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு டோட்டல் 3 இருக்கணும் ஒயரில். எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 5 பெட்டல் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டெப் 17 லெஃப்ட் சைடு ஒயரை வந்துட்டு பக்கத்து பீடில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு 2 இருக்கணும் ப்ளஸ் 4 பீடு. இது ஸ்டெப் 17. ஸ்டெப் 18 லெஃப்ட் சைடு வேறு நெக்ஸ்ட் 2 பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 2 பீடு 5 பெட்டல் ஷேப். Step 19 Step 20 left side wire next 2 bead la join பண்ணிக்கணும். Again 2 bead. ஒரு 5 petal shape கிடைச்சிருக்கும். Next step 21 closing round. So இது ஃபுல்லா join பண்ணிக்கலாம். Step 21 ஐயோ அனில் அங்க ஜன்னல்ல அனில் வந்துருச்சு திடீர்னு பயந்துட்டேன். அது உள்ள வர ட்ரை பண்ணது ஏற்கனவே 2-3 தடவை வீட்டுக்குள்ள வந்திருக்கு. சாரி கொஞ்சம் டக்குன்னு அனில் வரவும் பயந்துட்டேன், ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் காமிச்சிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 21 நெக்ஸ்ட்டு 4 பீட்குள்ளே ஜாயின் பண்ணணும். டோட்டல் 6 பெட்டல் வந்திருக்கும். இந்த ரவுண்டோட கம்ப்ளீஷன் ரவுண்டு. நமக்கு பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கிட்ட ஒரு 6 பெட்டல் இருக்கும், இங்கிட்ட ஒரு 6 பெட்டல் இருக்கும், சுற்றியும் 5 பெட்டல் இருக்கும். இப்போ இதுக்குள்ளார வந்து ஏதாவது ஸ்டஃபிங் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த டாப்பில் இருக்குது இல்லையா பீட்ஸு, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒயரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன்.
எந்த பீடில் கம்ப்ளீட் பண்ணணும் அதே இதில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து திருப்பி க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இந்த 2 6 இருக்குது பாருங்கள், 6 பெட்டல் ஷேப் இருக்கும் 2 இதில் வந்து இந்த சென்டருக்கு இந்த 2த்துக்கும் நடுவாண்டி ஒரு பீட் ஆட் பண்ணணும். ஸோ நான் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை எடுத்து இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணி ஒரே ஒரு பீட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீட்குள்ளார ஜஸ்ட் அப்படியே கண்டினியூவாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து லெக் பார்ட்டு கொண்டு வரணும். அது எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இப்போ லெக் பார்ட் எங்கே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெக் பார்ட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 5 பெட்டல் ஷேப் இருக்கும். இந்த 5 பெட்டல் ஷேப்க்கு பக்கத்து பீடில் நமக்கு இந்த இடத்துல லெக் பார்ட் ஆட் பண்ணணும். பட் அதுக்குள்ளே விட வேண்டியது இல்லை. இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக நமக்கு இந்த சைடு இந்த டெயில் பார்ட் ஆட் பண்ணோம்ல, இந்த 6 பெட்டல் ஷேப் இருக்குல்ல, இங்கிட்டும் இதோட இந்த பீடை தாண்டி வந்திருப்போம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் முன்னாடி 3 பீடு தான் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும். இப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு 3 ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் லெக் பார்ட் வரும். அதுக்கு அடுத்து இந்த சென்டரில் இருக்கிற பீடில் நம்ம க்ராஸ் பண்ணிக்க போகிறோம். பீடு ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். இந்த பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீடில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த சைடும் பண்ணிக்கலாம். இந்த பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பீட்லேயே க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் லெக் பார்ட்டையும் இந்த எல்லோ கலரில் நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் ஃபஸ்ட்டு வந்த மாதிரியே இந்த கீழே இருக்க எல்லோவில் கொண்டுட்டு வந்து ஒரு சைடில் கொண்டு வந்து நாட் போட்டுடலாம். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. நாட் போட்டுட்டோன்னா முடிஞ்சிச்சு. எந்த இடத்துல ஜாயின் பண்ணி நாட் போட்டால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே போட்டுக்கோங்க. நான் இங்கே இருக்கிற வயரை எடுத்துகிட்டு வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த டெயில் பீடுக்கு அடியில் நான் வந்து நாட் போட்டிருக்கேன். அது நல்லா அங்கே டைட்டாக நாட் போடும்போது இந்த டெயில் பீடு தனியாக வந்துட்டு நீளமாக வரும். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸஸ் வயரை நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. நம்மளுடைய குட்டியோண்டு பேர்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. க்யூட்டாக வந்திருக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கரெக்டாக ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். குட்டி தலைவர் நிற்கிறாரு. ஸோ பர்ஃபெக்ட் ஃபினிஷிங். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.